அனைவருக்கும் வணக்கம். நான் மலர்விழி. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா வெஜிடேபிள் குருமா செய்ய போறோம். இந்த குருமா பூரி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல மிக்சி ஜாரில் குருமாவுக்கு தேவையான பேஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம். ஒரு பச்சை மிளகா, அரை ஸ்பூன் சோம்பு, 2 முந்திரி, அரை ஸ்பூன் கசகசா, 2 பத்து அளவு கட் பண்ண தேங்காய். அவ்வளோதான். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுட்டு 3 ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடான உடனே பிரிஞ்சி இலை 1, பட்டை கிராம்பு, ஏலக்காய் 1, அது கூட கறிவேப்பிலையும் சேர்த்து பொரிய விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் சேர்த்து கிளறி விட்டுட்டு அது கூடவே பச்சை மிளகா 1 சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம அரைச்சதில் ஒரு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் ஒரு மிளகா மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் வேணும்னா இன்னும் 1 சேர்த்துக்குங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டுட்டு அது கூட தேவையான உப்பையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு வதக்கிட்டு அது கூட பீன்ஸு, கேரட்டு, பொடிசாக கட் பண்ணிய உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூளையும் சேர்த்து வதக்கிட்டு புதினா கொத்தமல்லியும் போட்டு கலரி விட்டுடலாம். ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். 1.5 டம்ளர் தண்ணியை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கலக்கி விட்டுட்டு குக்கரை மூடி 3 விசில் விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் சென்று குக்கரை திறந்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். கேஸை 3 நிமிஷம் சிம்மிலே வச்சுட்டு கொத்தமல்லி கொஞ்சம் 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், வெஜிடேபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமா பூரிக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.